வணக்கம். நான் எஸ்ஐ ஜீவன் ராக். February 24th அப்துல் சலீம், சுப்பிரமணி அப்படிங்கிற பேராசைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் காணாமல் போயிட்டாங்க. தேடி பார்த்ததில் கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற பூதவனம் அப்படிங்கிற ஒரு ஹாண்டட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டாக்குமெண்ட்ரிக்காக உள்ளே போக ட்ரை பண்ணதாக தெரிஞ்சிடுச்சு. அவங்க யூஸ் பண்ண அந்த கேமரா மட்டும்தான் போலீஸுக்கு அங்கிருந்து கிடச்சிது. அதில் யாராலையும் நம்ப முடியாத சில உண்மைகள் இருக்கு. கேமரா ரோலிங்கா? ஓகே, ரோலிங். வணக்கம், நான் அப்துல். நாங்கள் பேராசைக்காலஜி ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாண்டட் பிளேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுற சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பேய், பிசாசு, ஆவி அதெல்லாம் அதிகமாக நடமாடும் பூதவனம் அப்படிங்கிற காட்டுக்கு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். என் கூட என் ஃப்ரெண்டு கேமராமேன் சுப்பிரமணி இருக்கிறான். ஸோ முதல்ல இந்த பூதவனத்தை பற்றி இந்த கிராமத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஓகே ஓகே. நம்ம கூட இப்போ இருக்கிறது இந்த கிராமத்தோட தலைவர் தான். முதல்ல அவர்கிட்ட இதை பற்றி கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த பூதவனத்தில் உண்மையாகவே பேய் இருக்கா இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆமாம், அங்கே பேய் இருக்கு. சின்ன வயசுலேருந்து நாங்கள் யாரும் அந்த பக்கம் போக மாட்டோம். அந்த காட்டுக்குள்ள வெள்ளக்காரனோட கோட்டை இருக்கு. பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த வெள்ளக்காரனை இந்த கிராமத்தில் உள்ளவங்க கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளோட ஆவியே நிறைய பேர் பார்த்துருக்கு. அப்போ உண்மையாகவே அங்கே பேய் இருக்குன்னு தான் சொல்ல வரீங்களா? ஆமாம், நிறைய பேர் அங்கே ஆவி இருக்க இல்லைன்னு தெரிஞ்சுக்க போனாங்க. ஆனால் யாரும் இன்னும் திரும்பி வரல. அந்த வெள்ளக்காரனோட ஆவி என் பரம்பரையில் உள்ளவங்களையும் கொன்னுட்டாங்க. பூதவனமா? இப்போ போய் இதெல்லாம் யாராவது நம்புவீங்களா சார்? நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நிறைய வாட்டி அங்கே போயிருக்கோம். ஆனால் பேய் பிசாசுமே நாங்கள் பார்க்கலப்பா. ஒரு நாள் நைட்டு நான் விஜயண்ணன் படம் பார்த்து திரும்பி வரும்போது அந்த காட்டுக்கிட்ட இருக்கிற ஷார்ட்கட் வழி தான் வந்துட்டு இருந்தேன். ஏதோ சத்தம். நான் வண்டியை நிறுத்தி திரும்பி பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதும் முன்னாடி ஒரு உருவம் வந்து நின்றுச்சு. அதை பார்த்ததும் என் கண்ட்ரோல் எல்லாம் போய் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த இடத்துல வச்சு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அங்கே ஏதோ இருக்குங்க. நான் இந்த பக்கம் താമസിക്കണല്ല. എൻ്റെ വീട് ഇങ്ങ അല്ല, കേരള. ഞാൻ പിന്നെ ബേക്കറി നടത്താൻ വേണ്ടി ഇങ്ങ വന്ന് താമസിക്കുന്നത്. അല്ലാതെ എനിക്ക് വേറൊന്നും தெரியாது. டேய், முதல்ல இது குடி, அதுக்கப்புறம் ஷூட் பண்ணலாம். ஓகே. நான் இதெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த காட்டு பக்கம் போவேன். ஆனா அங்க போனதும் இதெல்லாம் ஓடுவாங்க. வாயிலா ஜீவனுக்கு பேய் பிசாசு எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதை பார்த்து தான் ஓடி இருப்பான். அந்த காட்டுக்குள்ள உண்மையாவே பேய் இருக்கப்பா. டேய், அங்க போவாதீங்கடா. எங்க அப்பாவோட சின்ன வயசுல தான் என் தாத்தாவுக்கு அங்க ரேஞ்சரா வேலை கிடைச்சது. ஆனா அவர் அங்க போய் 2வது நாளே செத்து கிடந்தாரு. அதுக்கப்புறமும் நிறைய பேர் அங்க ரேஞ்சரா வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் அதே நிலை தான். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டு தான் வளர்ந்தேன். அதனால நான் அந்த காட்டு பக்கமே போனதில்லை. அவ்வளோதான். ஓகே. உங்களை மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் சத்யா. அவனும் பேராசைக்காலஜி ஸ்டூடெண்ட் தான். ரிசர்ச்சுக்காக ஒரு நாள் அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த காட்டுக்குள்ளே போனாங்க. ஆனால் போனதில் அவன் மட்டும்தான் திரும்பி வந்தான். அவர் வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? இங்கே பக்கத்தில் தான். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் அந்த செகண்ட் லெஃப்டில் செகண்ட் வீடு. ஓகே. சரி. தேங்க்யூ.
பேய் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க, பேய் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையிலே பூதவனத்துல வெள்ளைக்காரனாவி இருக்கா இல்ல இதெல்லாம் கட்டுக்கதையா? எது நிஜம்? வா. சத்யா, சத்யா, உள்ள யாருமே இல்லையா? தெரியலையே. ஃபோன் பண்ணும்போது இங்கே தான் இருக்குன்னு சொன்னா, ஆனா யாரையும் காணுமே. உள்ள யாருமே இல்லையா? என்னாச்சுடா ஒரு வாட்டி ஓடி கூப்பிட்டு பாரு. ஆ டேய், ஒரு வாட்டி ஓடி கூப்பிட்டு பாரு. ஆ சத்யா, சத்யா. ஆ யாரு? சத்யா தானே? ஆமாம். நான் அப்துல். டாக்குமெண்ட்ரி விஷயமா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன். ஓ, உள்ள வாங்க. ம். கேமராலாம் ரோலிங் தானே? ஓகே, ரோலிங். ஓகே. பூதவனத்துக்குள்ளே பேய் இருக்கிறதாகவும், அந்த காட்டுக்குள்ள போன நிறைய பேர் செத்து போனதாகவும், நிறைய மிஸ்ஸிங் கேஸ் இருக்கிறதாகவும் வெளியிலே பேசிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள உண்மையை தேடி போனவர் தானே நீங்க? ஸோ நீங்க சொல்லுங்க, நிஜமாவே அங்க பேய் இருக்கா இல்ல சும்மா சொல்றாங்களா? பூதவனத்தோட உண்மைகளை வெளியில் கொண்டு வரதான் ஒரு டாக்குமெண்ட்ரி நாங்கள் பண்ணோம். நாங்கள் என்ன சொன்னால், நான், சிவா, கிருஷ்ணா, நித்யா, சதீஷ், அப்புறம் ஸ்ரீஜித். பூதவனத்தை ஒரு கெட்ட கனவாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. பேராசைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனதுனால எங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையில் ஒரு வெள்ளைக்கார ஆவி இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. பயப்படாதீங்க, அது சிவா தான். சிவாக்கு என்னாச்சு? பூதவனத்தை பற்றியும் சிவாவை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். ஓகே, ரோலிங். ரோலிங்கா? டேய், எல்லாரும் ரெடியா? ஓகேவா? ஹாய், நான் சிவா. நான் இப்போ இருக்கிறது ஆவிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு ஹாண்டட் பிளேஸ். இதுக்கு பேர் தான் பூதவனம். என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்கள் எல்லாம் பேராசைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பூதவனத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பூதவனத்துக்குள்ளே இருக்கிற வெள்ளைக்காரன் கோட்டையில் உண்மையாக பேய் இருக்கா இல்லையா, இந்த கதையெல்லாம் பொய்யான்னு தெரிஞ்சுக்கத்தான் நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே போகிறோம். நம்ம சத்தியம் ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காட்டை பற்றி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. அதாவது இந்த காட்டுக்குள்ள ஒரு கோட்டை இருக்கிறதாகவும், அங்கே ஒரு வெள்ளைக்காரனோட ஆவி நடமாட்டம் இருக்கிறதாகவும், அப்புறம் இந்த கோட்டைக்குள்ளே போனவங்க யாரும் இன்னும் திரும்பி வரலன்னு தான் இந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ரிசர்ச்சுக்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்கிற 50% இடத்துலையும் ஆன்டி சோஷியல் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிளேஸும் அப்படிப்பட்ட ஒரு இடமா தெரிஞ்சுக்க தான் நாங்கள் இந்த இடத்துக்குள்ளே போகிறோம்.
என் கூட கிருஷ்ணா, நித்யா, சதீஷ், அப்புறம் கேமராமேன் ஸ்ரீஜித்தும் இருக்காங்க. அப்போ நாங்கள் இப்போ காட்டுக்குள்ளே போகிறோம். டேய் உள்ளதான் பேய் இருக்கு, கேமரா ஆஃப் பண்ணு. ஸோ எங்களை விட இந்த காட்டை பற்றி அதிகமாக தெரிஞ்சது நம்ம சதீஷுக்கு தான். நம்ம சதீஷை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, பில்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, ஆனால் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக். டேய் ஹாய், நான் தான் சதீஷ். இந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் தான் என்னோட வீடு. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த காடை பற்றியும் அந்த கோட்டையை பற்றியும் நிறையவே கேள்விப்பட்டிருக்கு. அது என் கிராமத்தில் இருந்த நிறைய பேர் இந்த காட்டுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்க. டேய், அப்போ நீ இதெல்லாம் நம்புறியா? ஆமாண்டா, இல்லைன்னா ஏன்டா இந்த காடை எல்லாரும் பயப்படுறாங்க? சரி சரி, அதை விடு, வாங்க போகலாம். டேய் அங்க இல்லடா, இந்த பக்கம். ஓகே ஓகே. டேய் பார்த்து போங்கடா. டேய் வேகமா வாடா. டேய் என்னால முடியலடா. இல்லைன்னா வீட்டுக்கு போ. டேய் உன் கிராமம் எங்கடா இருக்கு? அந்த மலையை பாடுறா, அதுக்கப்புறம் தான் அங்கே நீ நிறையவே இருக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். முடியலடா. அதை பாரு. டேய் அதெல்லாம் கிடையாதுடா, போடா. டேய் பார்த்து மெதுவா போங்கடா. சொன்ன உடனே கரெக்டாக விழுந்துட்டேன். டேய் என்னடா என்னடா பாம்பு மாதிரி இல்லையா? பாம்பு இல்லடா, பாம்போட சட்டை. பயந்தாங்க. போடா. டேய் 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 ஏன்டா விழுத்தா இருக்க? பேஸ்மெண்ட் வீக்னு சொன்னது கரெக்ட் தானே? இந்த பக்கமா போங்கடா. இந்த பக்கமா? டேய் குடுமி, என்ன காட்டை பார்த்து பயந்துட்டியா? நீங்க எல்லாம் என் கிராமத்துல வந்து தங்கி இருந்தா இந்த காட்டு பக்கத்துல கூட வர மாட்டீங்க. ஓ அப்படியா? நீ சொன்ன மாதிரி இங்க பயப்பட எதுவும் கிடையாது. டேய் இந்த காட்டுக்குள்ள பேய் பிசாசெல்லாம் இருக்குன்னு சொல்லி கதை மட்டும் தானே இருக்கு, எவிடன்ஸ் இல்லையே. டேய் கதை மட்டும் இல்லடா, எவிடன்ஸ் கூட இருக்கு. நீங்க இல்ல அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணலாம்னு சொன்னப்பவே நான் வேணாம்னு சொல்லலையா? அதுக்கு காரணம் கூட இருக்கு. ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு கிராமத்துல இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இந்த காட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படியா? எப்போ? கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஷூட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த வெள்ளக்காரனை பத்தியும் இந்த பாக்ஸை பத்தியும். எந்த பாக்ஸ்? அந்த கோட்டையில் இருந்த வெள்ளக்காரன் நிறைய பொண்ணுங்களை கொன்னுட்டார். எங்க ஊர் பெரியவர் மட்டும்தான் அவனுக்கு எதிராக இருந்தார். ஆனா அந்த பெரியவரையும் அவன் உயிரோட புதைச்சிட்டான்.
அதுக்கப்புறமா அந்த பெரியவோட ஆவியை இங்கே எங்கேயோ பார்த்த மாதிரியும் அந்த ஆவிய பொம்மையில மந்திரிச்சு புதைச்சதாகவும் சொல்றாங்க. அப்படின்னா அந்த பாக்ஸ் இப்போ இருக்குன்னு தான் சொல்றியா? ஆமா. அப்ப ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம் என்னாச்சு? சதீஷ் நீ அதை பத்தி சொல்லு. இந்த பாக்ஸை பற்றி தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்காகவே புதுசா ஒரு பாக்ஸ் எல்லாம் ஆர்ட் ஒர்க் பண்ணினாங்க. அதுக்கப்புறமா 2 நாளா ஷூட் எல்லாம் நல்லபடி தான் நடந்து போச்சு. அப்புறம் என்னாச்சு? 3ஆம் நாள் தான் அந்த பாக்ஸை பற்றியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஷூட்டிங் டைமில் கேமரையில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ். ஆனால் அவங்க அதை சீரியஸாக எடுக்கலை. அவங்க ஸ்டோரி படி டேய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ மேல சொல்ல. நான் எங்கே விட்டேன்? கேமரால ஏதோ டிஸ்டர்பன்ஸ். டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் அவங்க சீரியஸாக எடுக்கலை. ஆனால் அவங்க ஸ்டோரி படி அந்த பாக்ஸுக்குள்ள டைமண்ட்ஸ் தான் இருக்கணும். அதாவது புதையலா? ஆமாம். ஆனால் அந்த பாக்ஸில் இருந்தது இந்த மந்திரிச்ச பொம்மையும் அந்த ஸ்கல்லும் தான். அதை பார்த்து பயந்தவங்க ஷார்ட் ஃபிலிம்னு கேட்டாலே ஓடுவாங்க. இது எவனாவது வேணும்னே பண்ணிருக்கலாமே. யாராவது பாக்ஸை மாத்திருந்தா? அங்கே அவரை தவிர வேற யாருமே இல்லை. ஆல்ரெடி அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு உள்ள வர பயம்தான். ஸோ இது யாராவது வேணும்னே பண்ணியிருந்தா அவன் ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்துறது ஈஸி தான். ஆல்ரெடி உன் ஃப்ரெண்ட்ஸ் மனசுல பயம் இருந்திருக்கும். அது அதிகமாக்குறது ரொம்ப ஈஸி. ஒருவேளை அந்த ஷார்ட் ஃபிலிம் பாப்புலர் ஆச்சுன்னா இந்த இடத்தோட மேலே இருக்கிற பயம் போயிடும். அந்த பயத்தை மிஸ்யூஸ் பண்ணி தப்பு பண்றவங்களுக்கு அது கண்டினியூ பண்ண முடியாது. ஒருவேளை அதை அவங்க கூட பண்ணி இருக்கலாம். என்னமோ இதொன்னும் எனக்கு தெரியல. அவங்க சொல்லும்படி அப்போ ஆவிதான் அந்த பாக்ஸ் அங்கே வச்ச என்ன நீ சொல்ல வர? ஆமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க நிஜமா ஏதோ இருக்குடா. சரி பார்ப்போம். டேய் அந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த கோட்டை பக்கத்துல தானே ஷூட் பண்ணது? இல்ல, கொஞ்சம் முன்னாடி தான் அந்த காடு மாதிரியும் சேரும் ஸ்பாட். நீ அந்த கோட்டை பக்கத்துல போயிருக்கியா? பெஸ்ட் இவனா? நான் மட்டும் இல்லடா, என் கிராமத்திலிருந்து யாருமே அந்த பக்கம் கூட போக மாட்டாங்க. ஆனா அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஒரு தடவை போயிருக்கேன். பட் ரொம்ப நேரம் அங்க நிக்க முடியாது. ஏண்டா? டேய், அந்த கோயில்ல டெய்லி பூஜை எல்லாம் கிடையாதுடா. அங்க இருந்து பார்த்தா அந்த கோட்டை தெரியுமா? இல்லை, அந்த கோட்டை காட்டுக்குள்ளதான் இருக்கு. ஓ, கண்டிப்பா சொல்றேன், நீங்க எல்லாம் பாதி வழியிலே திரும்பி வருவீங்க. பாதி வழியிலே திரும்பி போகணும்னா எதுக்குடா இவ்வளோ தூரம் வரணும்? டேய் உனக்கு பயம் இல்லை இருந்தா திரும்ப போ. பயந்தாங்கூலி இவனெல்லாம் சூசைட் பாயிண்ட்ல கொண்டு தள்ளி விடணும். ஏய் கச்சி, மலையாடி வாரத்துக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு 2-3 மினிட்ஸ் நடந்தா போதும். என்னடா திரும்பி போனமா? எப்போ பார்த்தாலும் திரும்பி போகிறதுலே இரு. டேய் பேட்டரியில சார்ஜ் இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்கு, பரவாயில்ல. டேய் வேணும்னா ஆஃப் பண்ணிக்க. இனிமேல் அந்த மலையாடி வாரத்தில் போனதுக்கப்புறம் போதும். அது அப்புறம் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே.
கேமரா ஆன் ஆச்சா? ஆமா, நீ பேசு. சரி, இந்த மலையோட டாப்பை ரீச் பண்ணிட்டோம்னா காடோட மீதி பாதியை பார்க்க முடியும்னு சதி சொல்றேன். அந்த மலை மேலே தான் நான் சொன்ன கோயில் இருக்கு. அந்த கோயில்ல எந்த கடவுளை கும்பிடுறாங்க? தெரியாது. அந்த வெள்ளக்காரங்காலத்திலே இந்த கோயில் பெருசாக தான் இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு பிறகு இங்கே யாருமே வரதில்லை. சரி வா, மேலே போய் பார்ப்போம். டேய் மெதுவா போங்கடா, நானும் வர வேணாம். கிடக்கிறதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருந்தா யோசிக்கணும். டேய், உன் தாத்தா இப்ப அந்த கதையெல்லாம் சொல்லுவாரா? தாத்தாவுக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த கடவுளைய பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் நான் இங்கே வர தெரிஞ்ச செம்ம அடி அடிப்பார். அப்போ முன்னாடியே இப்படிதானா? அவரோட சின்ன வயசுல தான் இந்த கிராமத்தாளுங்க வெள்ளக்காரனை கொன்று அந்த கோட்டைக்குள்ளே புதைச்சிட்டாங்க. அந்த கோட்டையிலையா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் இருந்த ஆடு மாடு எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஆனால் நைட் ஆகும்போது அந்த கோட்டைக்குள்ள யாரோ நடக்கிற மாதிரியும் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அது என்னன்னு பார்க்குறதுக்கு எங்கள் கிராமத்தாளுங்க கொஞ்சம் பேர் அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் போனையில் பாதி பேர் மட்டும்தான் திரும்பி வந்தாங்க. வந்த வாழ்க்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒருவேளை நீங்க இங்க வராம இருக்கிறதுக்காக அவங்க போய் சொல்லியிருந்தா? இதெல்லாமே அந்த காலத்திலிருந்தே எல்லாருக்கும் தெரியும். கடவுளே, நீ தான் எல்லாரையும் காப்பாற்றணும். நாம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நமக்கு எதுவும் ஆகலை இல்ல? பயந்து சாவறேன். சிவனேன்னு போயிட்டு இருக்கும், அப்பதான் பெருசா சவால் வர்றேன். நான் ஒரு தடவை சொல்றேன், கடவுளுக்கிட்ட சவால் வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய், இதெல்லாமே நடக்கும்போது தான் உனக்கு தெரியும். ஒருவேளை அப்படி நடக்கிறது நம்ம சாவுக்காகுமோ? டேய், நாம எல்லாம் பேராசைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ். இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீ எங்க கூட இருந்தா மட்டும் போதும், எதுவும் ஆகாம நாங்க பாத்து. கடவுளே, இனி என்ன நடக்க போகுதோ? சரி வா. ஏய், என்னாச்சு? டேய், என்னங்க? போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது ஏதோ பாஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. போட்டோ எடுத்தாச்சானா? போட்டோல எந்த பிரச்சனை இல்லை. எதுக்கும் அங்க போய் பார்ப்போம். நான் கூட வரேன். வேணாம், நீ இங்கே இரு. வா. நீ என்ன பார்த்த? ஏதோ ஒரு உருவம் மாதிரி. டேய், பார்த்து வாடா. டேய், அங்க கல் இருக்கு. இங்க எதுவுமே இல்லை. ஒருவேளை பயத்துல சொல்லியிருப்பேன். டேய், என்னாச்சு? இரு இரு, நான் வரேன். டேய், எதுவும் ஆகல இல்ல? இல்லை, பரவாயில்ல. டேய், என்னடா அது? என்ன? எங்க? இருடா, நானும் வரேன்.
டேய் நம்ம இது திறந்து பார்ப்போமா? வேணாம், அங்கே போய் பார்ப்போம். ரொம்ப வெயிட்டாக இருக்கு. ஒருவேளை ஷார்ட் ஃபிலிமுக்காக அவங்க கொண்டு வந்த பாக்ஸா இருக்குமா? ரொம்ப பழசா இருக்கு. டேய் இதை பாருங்கடா. டேய் இந்த பாக்ஸ் எங்க இருந்து கிடைச்சது? இதோ அங்கே இருந்தா. டேய் இதானே அந்த பாக்ஸ்? ஆமாண்டா, கிடைச்ச இடத்துல கொண்டு போட்டுட்டு வா. எடுத்துட்டு போனா சரியாவாது. போடா டேய், முதல்ல இது திறந்து பார்ப்போம். டேய் டேய் அதெல்லாம் தொடாதடா. டேய் அங்க போட்டுட்டு வாடா, திரும்பி போலாம் வா. நான் போறேன். வேணும்னா நீ திரும்ப போ. இப்பதான் டவுட்டா இருக்கு. அந்த கதையில சும்மா சொல்றாங்கடா. ச்சே, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இன்னும் நமக்கு எதுவும் ஆகலைல்ல. கடவுளே. நீ என்ன பண்ணுது? நான் இங்க இருந்து போறேன். நான் இன்னுமே இங்க நிக்க மாட்டேன். சதீஷ், இந்த இடத்த பத்தி தெரிஞ்சது உனக்கு மட்டும்தான். நீ எல்லாமே வேற யாரு ஹெல்ப் பண்ணுவா? டேய், உன் கிராமத்தில் உள்ளவங்களை ஏமாத்துறதுக்காக வெளியில யாராவது இப்படி பண்ணியிருந்தா நம்ம டாக்குமெண்ட்ரி வழியா அதையெல்லாம் வெளியே கொண்டு வர முடியும். அது உன் கிராமத்துக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேய் நீ பார்க்கலையாடா? கிருஷ்ணா அங்க ஏதோ பார்த்த தான் உனக்கு இந்த பாக்ஸ் கிடைச்சது. அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு நீ பார்க்கலையா? சரிதான், ஆனா தப்பா எதுவும் நடக்கல. டேய், உனக்கு பயமா இருந்தா திரும்ப போயிடு. டேய் நாங்க உள்ளதான் போறோம். நான் அப்படிப்பட்ட பயந்தா கொள்ளுன்னு கிடையாதுடா. டைம் போயிட்டே இருக்க, நாம போயிடலாம். டேய் அந்த பாக்ஸ் எடுத்துக்க. ஓகே. டேய் இந்த மலை ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஆமா, இந்த மலையில இருந்து பார்த்தா என் கிராமம் ஃபுல்லா தெரியும். இவ்வளவு அழகா இருக்கிற பிளேஸ்லயா பேய் பிசாசல் இருக்குன்னு சொல்ற? இதானே நீ சொன்ன அந்த கோயில்? ஆமா, பார்த்தா கோயில் மாதிரி இல்லையே. முன்னாடி இது பெரிய கோயிலா தான் இருந்தது. ம்ஹும். ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சு. ஏய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாடா, முடியலடா. கடவுளே. இன்னும் ரொம்ப தூரமா? நாங்க போனதில்லை, ஆனா 10 நிமிஷம் நடந்தா போதும்.
இந்த ஃபாரஸ்ட்டை 3ஆ பிரிச்சிருக்காங்க. நம்ம வந்த இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் இந்த காடு மலையெல்லாம் சேர்ந்து இருக்கிற இடம் தான் செகண்ட். இதுக்கப்புறம் ஃபுல்லாக காடு தான். இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம தேடி வந்த அந்த கோட்டை இருக்கு. ஸோ நம்ம அடுத்த போகிற இடம் தான் ரொம்ப டேஞ்சரான ஏரியா. ஆமாம். டேய் இங்க பாருங்கடா, நான் சொன்னா நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்க இல்ல? டேய் என்னடா கேட்கணும்? டேய் இங்கே ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா போகலாம். வாடா உட்காரலாம். டேய் தண்ணி வேண்டாமா? கொடு. டேய் நீ ஏதோ பெரிய டாவிய மந்திரிச்சேன்னு சொன்னல, அந்த கதை இன்னும் சொல்லலையே. இந்த பெரியவர் தான் அந்த கோட்டை கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவன் வேலைய ஆரம்பிச்சது. இந்த கோயிலுக்கு வர பொண்ணுங்களை கெடுத்து கொள்றதும் இந்த காட்டுக்குள்ள இருக்க மிருகங்களை வேட்டையாடுதுமா இருந்தது. அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்க அவனை விட மோசமா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்த பெரியவர் அந்த வெள்ளைக்காரனை ஊரு விட்டு ஓட சொன்னார். ஆனா அவ ஒத்துக்கல. இந்த பெரியவர் இருந்தா அவனை எதுக்குமே விட மாட்டேன்னு புரிஞ்சிடுச்சு. மீதியே நான் சொல்லலாம். அந்த வெள்ளக்காரன் அந்த பெரியவரை உயிரோட போதிச்சுட்டாரு. சரி நீ மேலே சொல்லு. அந்த பெரியவரோட ஆவிய இங்க எங்கேயோ பார்த்த மாதிரி சொல்றாங்க. அந்த ஆவிய வெள்ளைக்காரன் ஒரு பொம்மையிலையாக்கி மந்திரிச்சு புதைச்சிட்டாங்க. ஆனா இந்த பொம்மையில இருக்கிற சிம்பிள்ஸ் வேற எங்கேயோ பார்த்ததா ஞாபகம் இருக்கு. மீ டூ. ஏதோ சைத்தா சிம்பிள் ஆயிருக்குமோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை அந்த வெள்ளக்காரன் சைத்தான் வர்ஷிப் பண்ணுற ஆளா இருந்தா? எப்படியோ இந்த பாக்ஸ் நம்ம கையில் கிடைச்சது நல்லதா போச்சு. இந்த பாக்ஸை வச்சு இதோட காலத்தை ஃபைனலைஸ் பண்ண முடியும். டேய் பேட்டரி கொடு. பேட்டரியா? ஓகே ரோலிங். ஓகே இப்போது டைம் 7 o'clock ஆகிடுச்சு. நம்ம கோட்டைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஓகே வாங்க. என்னடா அது? டேய் என்னடா ஆச்சு இவனுக்கு? நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல. அங்க இருந்து கேக்குது. வாங்கடா நாம திரும்பி போலாம். டேய் கீழே போறடா, ஏதாவது விழுந்திருக்கும். இதுக்கெல்லாம் இப்படி பயப்பட்டா? ஒருவேளை அந்த வெள்ளக்காரனை வந்தா? என்னாச்சு? அம்மா. ஏய் மெதுவா.
டேய் அவனை ஹெல்ப் பண்ணு. ஏய் ஓகே தானே? அடிபட்டுச்சா? இல்ல பரவாயில்ல. டேய் அந்த பாக்ஸ் எங்க? எங்கே மறந்துச்சே? ஒருவேளை முன்னாடி இருந்த இடத்துல விட்டுருப்போம். சரி நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க. இவன் கால்வலி எல்லாம் மாறட்டும். சரி. நீ வா. டேய் அவ எப்படி விழுந்திருப்பா? இவளை ஸ்லிப்பா இருப்பா. இங்க தானே வச்சிருந்தோம், எங்க போச்சு? டேய் எல்லா இடத்துல நல்லா தேடி பாருடா. இரு அங்க போய் பார்ப்போம். பாக்ஸ் எங்க போச்சு? என்னடா ஆச்சு? டேய் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இரு சீக்கிரம் ஆன் பண்ணு. டேய் நல்லா தேடு. டேய் ஸ்கல் இங்க இருக்கு. எங்க? பாக்ஸ் எங்க போச்சு? அப்போ பாக்ஸ் இங்க எங்கேயாவது தான் இருக்கும். மச்சி டேய் பாக்ஸ் இங்க இருக்கு. இங்க மச்சா இனிமே நாம பார்த்து தான் போகணும். ஏன்டா பயமா இருக்கா? பயம் இல்லை இல்லை, ஆனா பசிக்குது. அங்க போய் ஏதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா போலாம். சரி. டேய் நீ எங்க போற? இரு நானும் வரேன். சரி வா. ஓ
என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பா, எனக்கு பசிக்குது. டேய், கண்டிப்பா நான் ஆஃப் பண்ணல. ஒருவேளை மறந்துருப்பேன். இந்தா சாப்பிடு. இந்த சிம்பிள் எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னல, எங்க பார்த்த? எங்கேயோ பார்த்துருக்கே, ஆனா சரியா ஞாபகம் வரல. கண்டிப்பா அது நெகட்டிவ் எனர்ஜியா தான் இருக்கும். அதாவது பேய் பிசாசு பத்தின சிம்பல். இங்க வரதுக்கு முன்னாடி நான் நம்ம ப்ரொஃபசர்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்டேன். அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா அவ ஒரு ஆன்டி கிரைஸ்டா தான் இருக்கும். ஆன்டி கிரைஸ்டா அப்படின்னா? டேய், கிறிஸ்துவுக்கும் கிரைஸ்தவ மதத்துக்கு எதிராக செயல்படுவார்களே ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொன்னா ஆன்டி கிரைஸ்ட் மீன்ஸ் சைத்தான். அப்படின்னா ஏன் இந்த வெள்ளக்கார இப்படி ஒரு இடத்துல வந்து தங்கி இருக்கணும்? ஒருவேளை இந்த கிராமத்து மக்களுக்கு அவன் பண்றத பத்தி தெரிஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர் மக்களை ஆன்டி கிரைஸ்டை மாற்ற பிளான் வச்சிருந்துருக்கும். ஒருவேளை அதை பற்றி அந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ சத்யா, இதை பத்தி என்ன நினைக்கிறே? இங்க பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம சதீஷும் ப்ரொஃபசர்ஸும் சொன்னதை வச்சு பார்த்தா 90% இங்க இருக்கும். அப்போ இங்க பேய் இருக்குன்னு நீங்க எல்லாம் நம்புறீங்க, அப்புறம் எதுக்கு இங்க இருக்கிறோம்? டேய், போலாம். என்னடா அவன் டவுட்டு தானே சொன்னான். ஒருவேளை பொய்யா இருக்கலாம்டா. உனக்கு எல்லாமே நேரில் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஒருவேளை யானையா இருக்குமோ? இங்க யானை, புலி, கடுவை எல்லாமே இருக்கு. நாம போயிடலாம், தண்ணி தீர்ந்து போச்சே. இங்க அருவி ஏதாச்சும் இருக்கா? இங்க பக்கத்துல ஒரு அருவி இருக்கு. அந்த அருவி தான் எங்க கிராமத்துல எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குது. அங்க போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? சரி, இவனையும் கூட்டு போ. நான் வரல. டேய், பக்கத்துல தானேடா, போய் வரலாம்டா. நாமெல்லாம் சேர்ந்து போலாம். டேய், நம்ம போலாம். இவன் எங்கே இருக்கட்டும். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. வந்து வச்சுக்கிறேன். சரி வாடா போலாம். இரு, நானும் வரேன். சரி, கேமரா கூட எடுத்துக்க. ஓகே. டேய், நாம உட்கார்ந்து இருந்த இடத்துல ஒரு வீடு இருந்த மாதிரி இருக்கு. யாரோட வீடுடா அது? சொல்றேன். அந்த இடத்துல கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சூனியக்காரர் இருந்தாரு. இந்த கிராமத்தில் உள்ளவங்க கிட்ட காட்டில் இருக்கிற பெயர்ல நான் ஓட்டுறேன்னு சொல்லித்தான் அவர் அங்க தங்கி இருந்தாரு. ஆனா அந்த கோயில திருவிழா நடந்த டைம்ல கிராமத்தில் உள்ளவங்க அந்த சூனியக்காரனை பார்க்க போனாங்க. ஆனா அங்க அவரும் இல்லை, அந்த வீடும் இல்லை. அவருக்கு என்னாச்சு? அந்த வெள்ளைக்காரனோட ஆவி அவனை கொண்டுட்டேன் தான் சதி சொன்ன. ஆனா என்னமோ தெரியல. எங்க அண்ணாவோட காலேஜில் நடந்ததை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா? இல்லையே, என்ன அது சொல்லு. ஜஸ்ட் லைக் ஏ பேரநார்மல் ஆக்டிவிட்டி. எங்க அண்ணனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஓஜோ பால்ல விளையாடினாங்க. ஒரு நாள் நைட்டில் லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு
அப்படியே அந்த ஓஜோ படையெல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் முதல்ல கேண்டில் கெட்டு போச்சு. அப்படியே அந்த காயின் மூவ் ஆயிடுச்சு. இதை பார்த்து பயந்த அவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த ஜன்னலுக்கிட்ட ஒரு உருவம் பார்த்த உடனே போட்டாங்க. அதில் ஒருத்தன் இப்போ நார்மலாக தான் இருக்கேன். அப்படின்னா இதெல்லாம் உண்மையா? பின்ன என்ன சும்மாவா? இது நிறைய இடத்துல பார்த்துருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ், மார்ச்சரி, கோர்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சிசிடிவியில் கூட இதே மாதிரி பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பதிவாக இருக்கு. ஒருவேளை அதெல்லாம் எடுத்தீங்க இருந்தா? நெவர். டேய், அந்த பாட்டிலை கொடு. டேய், குடுறா. இரு வரேன். இந்த காட்டுக்குள்ள ஏதாவது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளோ நேரமா அப்படி எதுவும் நடக்கல. ஏதாவது நடந்தா தானே சொல்ல முடியும். பட் ஐ ஃபீல் சம்திங். என்னடா சத்தம் கேட்குது? டேய், லைட் என்னாச்சுடா? லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன சத்தம் அது? சத்தம் மறுபடியும் இரு பாக்குறேன். டேய், இந்த லைட் ஆன் ஆகல. டேய், டார்ச் எங்கடா? உன் கையில தானே இருந்தது. இந்த லைட் ஆன் ஆகல. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு. மீடியம் லைட் இல்லாம எப்படி? இருடா. நீ என்ன டேய், என்னடா சவுண்ட்? டார்ச் ஆன் பண்றா. தெரியுதா? நல்லா தேடு. அடி. தேடி பார்த்துட்டு போலாம். சதீஷ் அங்கே இருக்கானோ இல்லையோ? இப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்களை நான் பார்த்ததே இல்லை. டேய், தண்ணியில ஏதோ ஓடுற மாதிரி சொன்னது. வந்த பக்கத்தில் இருக்கு. ஏதாவது டிடெக்ட் ஆச்சுன்னா? அவன் சொன்னா சரிதான். பக்கத்துல வந்து எதுவும் காணல. டேய், டேய், அது சர்வேஷன் சவுண்ட் இல்லையா? ஏய், சீக்கிரம் வாடா போவோம்.
தானே இருந்தாங்க. அவங்க எங்க போயிட்டாங்க? டேய் நீ அவங்கள கால் பண்ணி பாரு. இரு பார்க்கட்டும். டேய் பேக் எல்லாம் எங்க விட்டுட்டு போயிட்டாங்க? அங்கெல்லாம் தேடி பாரு. கால் பண்ணி பாரு. ரிங் போகுது. அங்கிருந்து கேக்குது. சரி வா அங்க போய் பார்ப்போம். வா இந்த பேக் எடுத்துக்கோ. டேய் அந்த பாக்ஸ் காணோம். எங்க போச்சு? ஒருவேளை அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. போய் பார்ப்போம். பார்க்கணும். என்னாச்சு என்னாச்சுடா? உனக்கு அது ஆகல? இல்ல. டேய் ஒருவேளை அவங்க அந்த கோட்டை பக்கம் போயிருப்பாங்களோ? சே போடா. சதீஷுக்கு அதுக்கு என்ன தைரியம் இருக்கோ? டேய் நீ ஒரு தடவை கூட அவங்கள கால் பண்ணி பாரு. சரிடா. சதீஷோட போன் சுவிட்ச் ஆஃப்டா. கிருஷ்ணா போனும் சுவிட்ச் ஆஃப் தான் சொல்றாங்க. சே நித்யாவோட போனும் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா. டேய் ரிங் போகுது. ஹலோ ஹலோ நீங்க எங்க இருக்கீங்கடா? ஹலோ 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 ஹலோ. சே கட் ஆயிடுச்சு. ஒரு தடவை கூட போட்டு பாரு. சே சுவிட்ச் ஆஃப். சரி வா அங்க போய் பாப்போம். டேய் பாக்ஸ் அங்கே இருக்கு. டேய் மெதுவா. முதல்ல திறந்து பாரு. என்னாச்சுடா? திறக்கலடா. இரு. டேய் என்னாச்சு? தெரியலடா, திறக்க முடியல. டேய் திறந்து பாருடா.
பாப்போம். என்னடா இது? டேய், மேல இருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சு? டேய், அது சதீஷோட சவுண்ட் மாதிரி இல்ல? டேய் சதீஷ், நீங்க எங்க இருக்கீங்கடா? கிருஷ்ணா, நித்யா, டேய் சதீஷ், நீங்க எங்க இருக்கீங்கடா? டேய், அவங்க சொன்னது சரியா இருக்குமா? இனிமே என்ன பண்றது? தெரியலடா. சதீஷ், நித்யா, டேய் வாங்கடா, அங்க போய் பாப்போம். டேய், அங்க யாரும் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்கல? ஆமாண்டா. ஒருவேளை அவங்களா இருக்குமா? பார்க்கலாம்டா. வா. கிருஷ்ணா, நித்யா, சதீஷ், சதீஷ், கிருஷ்ணா, டேய் எங்கடா இருக்க? சதீஷ், சதீஷ். டேய், இப்ப அந்த சத்தம் கேட்கலையே. வேணாண்டா, அங்க போக வேணாண்டா. வேணாண்டா. சதீஷ், டேய். டேய், வேணாண்டா, திரும்ப போயிடலடா. என்னடா போய் பார்ப்போம்.
சதீஷ் நீ சொல்ற கேளுடா. இது சதீஷ் சொன்ன அந்த கோட்டை இல்லையா? அது சதீஷோட சவுண்ட் இல்ல? ஆமாண்டா. சதீஷ் டேய் சதீஷ் சதீஷ் டேய் நீங்க எங்க இருக்க சதீஷ் டேய் சதீஷ் ஏய், இதுக்குள்ள எப்படி ஏறுறது? வாடா பார்க்கல. டேய் டேய் சதீஷ் டேய் சதீஷ் சதீஷ் டேய் எங்க இருக்க வெளியில வாடா சதீஷ். டேய் நித்யா டேய் அந்த டார்ச் ஆன் பண்ணடா. டேய் டார்ச் ஆனா இல்லடா. உன் கையில அந்த கேன்ல இருக்கேன், அதை பத்த வை. சரிடா இரு. டேய் சீக்கிரம் இருடா. இருடா. டேய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இருடா தேடட்டும். என்னடா இது? எவ்வளவு நேரம் ஆச்சு? இரு கிடைச்சாச்சு.
டேய் இது அந்த வெள்ளைக்காரனுடைய கோட்டை இல்லையா? டேய் டேய் என்கிட்ட பேசாம இருக்கு மச்சி. இது ஏதோ ரூம் என்ன நினைக்கிறேன். டேய் சத்யா, டேய் டேய் அவன் எங்கடா? அவன் உன் பக்கத்துல தானே இருக்கான். டேய் சத்யா, டேய் 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 என்னாச்சுடா? என்னமோ தெரியல, தலை சுத்துற மாதிரி இருக்கு. டேய் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை, விழுந்ததில்ல சின்ன காயம். அது கேன்ல பார்த்தாடா, இங்க ஏதோ இருக்கு, நம்ம திரும்ப போயிடலாம்டா. டேய் சத்யா வாடா. டேய் அந்த வழியை போலாடா. டேய் முன்னாடி பள்ளம்டா. சே டேய் சத்யா, டேய் வாடா போலாம்டா. டேய் சத்யா, டேய் எங்கடா நீ? சத்யா என்னடா அது? டேய் 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 இது அந்த பாக்ஸ்ல இருந்த ஸ்கல்லு தானே? ஆமா, இதுல பிளட் எப்படி வந்துருச்சு? டேய் டேய் இங்காவே இருக்கு. எப்படியாவது வெளியே போய்த்தான் ஆகணும். டேய் இனிமே இங்க இருந்து திரும்ப போக முடியும்னு தோணலடா. சத்யா, டேய் சத்யா, டேய் என்னாச்சு? இது இது கிருஷ்ணாவோட கேமரா தானே? ஆமாண்ணா.
டேய் என்னடா இது? டேய் சத்தம் போடாதடா. ஏன்டா? இங்கே ஏதோ இருக்கு. நம்மளோட பிரசன்ஸ் அதுக்கு புரிஞ்சிருக்கும். டேய் என்னடா? என்னாச்சு மச்சான்? டேய் என்னாச்சுடா? டேய் என்னாச்சு மச்சான்? டேய் சிவா என்னாச்சுடா? சிவா டேய் என்னாச்சுடா? டேய் என்னாச்சுடா சிவா? பரவாயில்ல. டேய் சீக்கிரம் இருந்து போலாம். டேய் வாடா. டேய் இங்க இருந்து போய் தானா. டேய் அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்குடா. டேய் டேய் சிவா டேய் சதீஷ் எங்கடா? என்னாச்சுடா? சதீஷ் டேய் டேய் சதீஷ் டேய் டேய் சதீஷ் டேய் டேய் எங்கடா? டேய் சதீஷ் டேய் என்னடா? பின்னாடி பின்னாடி பாருடா. பின்னாடி பின்னாடி என்னடா? டேய் சதீஷ் டேய் சதீஷ் மச்சான். டேய் சதீஷ் என்னடா இது?
டேய் மச்சான் என்னடா டேய் இது அந்த பாக்ஸ் தானே ஆமாண்டா முடியலடா ஓபன் பண்ணுடா முடியலடா ட்ரை பண்ணு டேய் என்னடா இது 5 பொம்மைடா 5 பொம்மை டேய் நிஜமாவே இங்கே தான் இருக்குடா இங்கேருந்து போயிடலடா இங்கேருந்து போயிடலாம் சத்யா ஸ்ரீ டேய் பயமா இருக்குடா சத்யா டேய் ஸ்ரீ எங்க இருக்குடா டேய் காப்பாத்துடா டேய் ரொம்ப பயமா இருக்குடா டேய் ஸ்ரீ டேய் பயமா இருக்குடா சத்யா ஸ்ரீ சத்யா ஸ்ரீ ஸ்ரீ சத்யா பயமா இருக்குடா ஸ்ரீ டேய் சீக்கிரமாடா எப்படியாவது இங்கிருந்து போயிடலாடா ஏய் ஸ்ரீ டேய் நிஜமா இங்கே தான் இருக்குடா டேய் வாடா பயமா இருக்குடா டேய் சத்யா டேய் கடவுளே டேய் பயமா இருக்குடா சத்யா ஸ்ரீ
இருட்டிலிருந்து பயமுறுத்துற தைரியம் இருந்து வெளியே வாடா. நீ என்ன ஒரு பேயா? பேய் வெள்ளக்காரா, வெளியே வாடா. சத்யா, சிவி, எங்க இருக்கடா? காப்பாத்தா. சத்யா, சத்யா, காப்பாத்துறா. என்னோட போவாடா, காப்பாத்துறா. வாங்கடா. சத்யா, என்னைக்கு இருந்து கூட்டிட்டு போகடா. சத்யா, ஸ்ரீ, வெளியே வாடா. காப்பாத்துறா. கண்டிப்பா ஏதோ இருக்கடா. காப்பாத்துறா. சத்யா, 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 என்னை காப்பாத்துறா. காப்பாத்துறா, காப்பாத்துறா. காப்பாத்துறா.
டேய் சிவா, டேய் சிவா, டேய் என்னாச்சு? டேய் டேய் எழுந்து வா வா, அதுவா வா. டேய் 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 என்னாச்சு? டேய் டேய் சிவா, டேய் சிவா. பார்த்தீங்கல்ல, இதுதான் அங்கே நடந்தது. இதெல்லாம் வெளியே போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. எடிட் பண்ணி போட்டதாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் உண்மை. பூதவனமும் அந்த வெள்ளைக்காரனும் உண்மைதான். அப்போ மீதி 4 பேர்? அவங்க ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. அந்த குடும்பத்தோட சாபம் வாங்கி நானும் சிவாவும் மட்டும்தான். உங்களுக்கு தேவையானதை எல்லாம் தெரிஞ்சிட்டீங்கல்ல. இட்ஸ் ப்ரூவ்ட். ஸோ ப்ளீஸ் அங்கே போகாதீங்க. நானும் ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட் தான். எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இப்போ தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்போ அங்கே போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? கண்டிப்பாக. கேட்டதை வச்சு நானும் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேன். உங்கள் டாக்குமெண்ட்ரி வெளியே தெரியாமல் போயிருக்கலாம். பட் என்னோடதும் அப்படி இருக்க நான் விரும்பலை.
विगलज्जल प्रवाह पावितस्थले कलेवलं यलम्बितं भुजङ्गतुङ्गमालिकम् ठमठमठमठमण्डिनाडवाडमर्व्ययं चकारचण्डताण्डवं तनोतु नः शिव शिव வானமென்பது பயம் பூமி என்பது பயம்